Hello students, today in 6th English we are going to see the supplementary, the apple tree and the farmer. So farmer na உங்களுக்கு தெரியும் விவசாயி. So அவருக்கும் ஒரு ஆப்பிள் ட்ரீக்கும் நடுவுல உள்ள ரிலேஷன்ஷிப் தான் நம்ம இங்க ஸ்டோரியா கொடுத்திருக்காங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். Once upon a time there was a farmer. ஒரு காலத்துல ஒரு ஃபார்மர் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. He lived in a village. அவர் எங்க வாழ்ந்தாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு வில்லேஜ், ஒரு கிராமத்துல வாழ்ந்திருக்காரு. அந்த வில்லேஜ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா up in the hills. சோ ஒரு பெரிய மலைப்பகுதி எல்லாம் இருக்குல்ல, அதுலதான் அந்த வில்லேஜ் இருந்திருக்கு. beside a forest, பக்கத்துல ஒரு ஃபாரஸ்டும் இருந்திருக்கு. சோ அங்கதான் அவர் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. in his farm where he grew many kinds of vegetables. சோ அந்த ஃபார்மருக்கு வந்து ஒரு ஃபார்ம் இருந்திருக்கு. ஃபார்ம் அப்படின்னா பண்ணை. அப்போ கொஞ்சம் லேண்டு, அந்த லேண்ட்ல வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா நிறைய வெஜிடபிள்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வெஜிடபிள்ஸ், காய்கறிகளை வந்து அவர் க்ரூ பண்ணிருக்கிறாரு. சோ வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லாம அங்க என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா he also had an apple tree. ஒரு ஆப்பிள் ட்ரீ அங்க இருந்திருக்கு. ஓகேவா? For many years the farmer and his family had enjoyed the tastiest apples from the tree. So for many years, பல வருடங்களா இந்த ஃபார்மரும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுவாங்களாம், இந்த டேஸ்டான ஆப்பிள்ஸ், அந்த ஆப்பிள் ட்ரீல வரக்கூடிய அந்த ஆப்பிள்ஸை நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா டெலிஷியஸா இருந்திருக்கும் போல் இருக்கு. அதெல்லாம் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிருக்காங்க. As a boy, the farmer and his friends played under the apple tree. So இந்த ஃபார்மர் அவர் வந்து ஒரு சின்ன பையனா ஒரு பாயா இருந்தப்போ அவரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணுவாங்களாம், இந்த ஆப்பிள் ட்ரீக்கு அடியில தான் என்ன பண்ணுவாங்களாம், ஜாலியா என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்களாம். சோ என்னென்ன விளையாடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹைட் அண்ட் சீக் விளையாடுவாங்களாமா, அதுக்கப்புறம் அந்த ட்ரீ மேல கிளைம் பண்ணி அந்த ட்ரீ மேல ஏறி போய் விளையாடுறது, அதுக்கப்புறம் they used to swung on it. swung அப்படின்னா என்னது, அதுல அப்படியே ஊஞ்சல் மாதிரி தொங்கி விளையாடுறது, அந்த மாதிரி பயங்கரமா என்ஜாய் பண்ணி விளையாண்டுருக்காங்க. அப்புறம் அந்த ஆப்பிள் சீசன் வரும்ல, அந்த சீசன் வரும்போது அதுல நிறைய ஆப்பிள்ஸ் வந்துடும். அப்ப என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் புடுங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிருக்காங்க. சோ ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரீயா அவங்களுக்கு இருந்திருக்கு. யாருக்குன்னா நம்ம ஃபார்மருக்கு. எப்ப இருந்துன்னா அவர் சைல்ட்ஹுட்ல இருந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு, இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு வந்திருக்கு. ஓகேவா? As the years passed, the boy grew into a man. சோ as a boy-ஆ இருக்கும்போது அவரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாண்டாங்கன்னு சொன்னாரா. அதுக்கப்புறம் இப்போ நிறைய வருஷம் ஆயிருச்சு, மெனி இயர்ஸ் ஆயிருச்சு. இப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு பெரிய மேன் ஆயிட்டாரு. இப்போ he took over the farm and continued to enjoy the fruits from the tree. இப்போ என்ன பண்றாருன்னா அவர் பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஃபார்மை ஃபுல் கண்ட்ரோல் அவர் எடுத்துட்டாரு. அந்த லேண்டை ஃபுல்லா அவர் கண்ட்ரோல் எடுத்துட்டு அதுல வெஜிடபிள்ஸ் போட்டு வர்றாரு. அது கூடயே அந்த ஆப்பிள் ட்ரீயும் இருக்குது. அந்த ஆப்பிள் ட்ரீல வரக்கூடிய அந்த ஃப்ரூட்ஸை இன்னும் என்ன பண்றாரு, சின்ன பையன்ல எப்படி சாப்பிட்டாரோ அதே மாதிரி இப்பவும் அந்த ஃப்ரூட்ஸை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காரு. In the meantime, many small animals and birds started living in the tree. சோ இந்த ட்ரீ வந்து மெனி இயர்ஸா பல வருடங்களா இருக்கிறதுனால இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெனி ஸ்மால் அனிமல்ஸ், இந்த ஸ்குரல் இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பேர்ட்ஸ், இவங்கெல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த மரத்துல அந்த ஆப்பிள் ட்ரீல ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரியா? அவங்களுடைய நெஸ்ட் எல்லாம் கட்டிட்டு அப்புறம் அதுல இருக்கக்கூடிய சின்ன ஹோல்ல அந்த குட்டி ஸ்குரல், வேற குட்டி குட்டி அனிமல்ஸ், இவங்க எல்லாருமே அங்க ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. The man's children and their friends started playing under it. சோ இவர் ஒரு பாயா இருக்கும்போது இவர் எப்படி என்ஜாய் பண்ணி விளையாண்டாரோ அதே மாதிரி இப்ப அவருடைய கிட்ஸ், அவருடைய குழந்தைகள், அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாருமே இப்போ அந்த ஆப்பிள் ட்ரீல இவர மாதிரியே இப்போ அவங்களும் என்ஜாய் பண்ணி விளையாண்டு இருக்காங்களாமா. The large and shady apple tree now grew old and was bearing fewer and fewer fruits. So இப்போ இந்த ஆப்பிள் ட்ரீ வந்து அவர் சின்ன பையனா இருந்த போதுதான் இருக்கு. அப்படிங்கும்போது இப்ப அவரே ஒரு பெரிய மேன் ஆயிட்டாருன்னா இப்ப ரொம்ப வருஷமா அது இருக்கிறதுனால இப்ப என்ன ஆகுது, அது கொஞ்சம் ஓல்ட் ஆயிடுச்சு. அப்ப கொஞ்சம் பழைய மரம் ஆகும். என்ன ஆகுதுன்னா இப்போ முன்னாடி நிறைய ஆப்பிள்ஸ் அதுல வரும். இப்ப ஆப்பிள்ஸோட அந்த எண்ணிக்கை வந்து கம்மியாயிட்டே போயிருச்சு. It was nice to sit under its shade in the summer, but nothing grew under it. So இப்ப நாளாக நாளாக அதுல ஆப்பிள் வந்து கம்மியாயிட்டே வருது. பட் சம்மர் டைம்ல அந்த ட்ரீக்கு அடியில போய் உட்கார்ந்தோம்னா அது நல்ல ஷேட் கொடுக்குமாமா. பட் ஃபுல்லா ஷேட் கொடுக்குது, நல்ல நிழல் கொடுக்குது, ஆனா அதுல ஃப்ரூட்டே வர்றதில்ல அப்படிங்கிற விஷயத்தையும் இப்ப நமக்கு சொல்றேன். ஏன்னா அது ஓல்ட் மரம் என்ன ஆயிடுச்சு, ஓல்ட் ஆயிட்டே வருது. The farmer filled the space could be used to grow some vegetables. அப்ப இந்த ஃபார்மருக்கு ஒரு யோசனை வருது, இந்த விவசாயிக்கு என்ன யோசனை வருது அப்படின்னா
இந்த ட்ரீல தான் இப்போ ஃப்ரூட்ஸ் வர்றதில்ல, ஆப்பிள் வர்றதில்ல, எதுக்கு வேஸ்டா இந்த பிளேஸ் இதை ஆக்குபை பண்ணிட்டு இருக்கணும், பேசாம என்ன பண்ணலாம், இந்த இடத்த, இந்த ட்ரீ இல்லாத இடத்துல இன்னும் நிறைய வெஜிடபிள்ஸ் போடலாம், இன்னும் நிறைய காய்கறிகள் போடலாம், இந்த ஸ்பேஸை நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு யோசனை அவருக்கு வருது. He also felt he could use the wood to build a new room in his house. ஸோ அவர் அது மட்டும் இல்லாம என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, இந்த ட்ரீயை இங்க கட் பண்ணோம்னா நிறைய வெஜிடபிள்ஸ் போடலாம், அது மட்டும் இல்லாம இந்த ட்ரீயோட வுட், இந்த ஆப்பிள் ட்ரீயோட வுட், அந்த மரத்துண்டெல்லாம் வச்சு என்ன பண்ணலாம், அவருடைய ஹவுஸ்ல புதுசா ஒரு நியூ ரூம், ஒரு புது ரூமும் எக்ஸ்ட்ரா பில்ட் பண்றதுக்கு இந்த வுட் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. Therefore he decided to cut the tree. ஸோ அவர் என்ன பண்றாரு, இந்த ஆப்பிள் ட்ரீ இனி யூஸ் ஆகாது, இனி இதுல ஆப்பிள்ஸே வராது, இது வந்து வேஸ்டா இடத்த ஆக்குபை பண்ணுது, அதனால பேசாம அதை கட் பண்ணிடலாம், அதை வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. He did not think about the wonderful times he and his friends had playing around the tree or the delicious apples they ate. So இவர் வந்து இந்த ட்ரீயை இப்ப கட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டாரு. பட் அவர் எதை மறந்துட்டாரு அப்படின்னா, அவரு அந்த ட்ரீ கடையில அந்த அவரும் அவர் ஃப்ரெண்ட்ஸும் எவ்வளோ என்ஜாய் பண்ணி அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் புடுங்கி சாப்பிட்டு, அந்த ட்ரீல கிளைம் பண்ணி விளையாண்டு, அதுல அந்த ஊஞ்சல் மாதிரி விளையாண்டு, ஹைட் அண்ட் சீக் விளையாண்டது, அந்த பிளசண்டான டேஸ் எல்லாம் அவர் மறந்துட்டார். அதெல்லாம் மறந்துட்டு இப்ப அந்த ட்ரீ ஒன்னும் தர்றதில்ல, இடத்த வேஸ்டா ஆக்குபை பண்ணுது, அதை வெட்டிடலாம் அப்படிங்கறத மட்டும் தான் யோசிக்கிறாரு. When the farmer took his axe and began chopping the tree, all the little animals, birds and insects that lived in the tree came rushing down. So இப்ப நம்ம ஃபார்மர் டிசைட் பண்ணிட்டார் அந்த ட்ரீயை கட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட ஆக்ஸ் எடுத்துட்டு போய் என்ன பண்றாரு, அந்த ட்ரீயை சாப் பண்றாரு, கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ கட் பண்ண ஆரம்பிச்சோன்னு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஆல் த லிட்டில் அனிமல்ஸ், பேர்ட்ஸ், அந்த ட்ரீல இருக்கக்கூடிய அந்த அனிமல்ஸ், பேர்ட்ஸ், இன்செக்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது, அப்படியே ஃபாஸ்டா அப்படியே ரஷ் பண்ணிட்டு அந்த ட்ரீல இருந்து இறங்க முடியாது. ஏன்னா சவுண்ட் கேட்டுச்சா, இப்ப எல்லாரும் அப்படியே ஷாக்கா எல்லாம் வேகமா ரஷ் பண்ணி வர்றாங்க கீழே. They started running round in alarm, chirping and squeaking. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, அப்படியே கூச்சலிட்டு, அப்படியே சவுண்ட், அலாம் சவுண்ட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பயங்கரமா சத்தம் போட்டுட்டு கூச்சலிட்டு அப்படியே என்ன பண்றாங்க, அப்படியே ரவுண்ட் அடிக்கிறாங்க. The farmer was adamant. இப்ப நம்ம ஃபார்மர் என்ன பண்றாரு, விட மாட்டேங்கிறாரு. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த ட்ரீயை வந்து அவரு கட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்றாங்க, அப்படியே சுத்தி சுத்தி வர்றாங்க. ஆனா ஃபார்மர் வந்து அடமண்ட் அப்படின்னு என்னது, அவர் வந்து வெட்டியே ஆகணும்னு சொல்லி பிடிவாதத்தோட இருக்கிறாரு. He raised his axe and the uproar grew. அப்ப என்ன பண்றாரு, திருப்பி அந்த ஆக்ஸ் எடுத்துட்டு, நான் விட மாட்டேன், யாரு தடுத்தாலும் விட மாட்டேன், நீங்க என்ன சவுண்ட் போட்டாலும் பரவாயில்ல, நான் வெட்டியே தீருவேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஆக்ஸ் எடுத்து ரைஸ் பண்றாரு. அந்த அனிமல்ஸ், பேர்ட்ஸோட சவுண்ட் அப்படியே பயங்கரமா அதிகமாகுது. The farmer, however, forgot his childhood and his animal friend. He began to chop the tree harder. So அந்த அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே சத்தம் போட்டே இருக்காங்க. அவர் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. அவருடைய சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் மறந்துட்டார். அவர் எப்படி என்ஜாய் பண்ணாரு, எவ்வளவு ஹாப்பியா இருந்தார், அதெல்லாம் மறந்துட்டார். அவருடைய அனிமல் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க அவர் சின்ன பையனா இருக்கும்போது இந்த பேர்ட்ஸ், இன்செக்ட்ஸ் எல்லாம் இருந்திருப்பாங்க, அதெல்லாம் மறந்துட்டார். எல்லாத்தையும் மறந்துட்டு அவர் என்ன பண்றாரு, he started to chop the tree harder. ரொம்ப ஃபாஸ்டா ஹார்டா வெட்ட ஆரம்பிக்கிறாரு. எதை அப்படின்னா அந்த மரத்தை. அது வேற ஒரு ஓல்ட் ட்ரீயா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், அதனால ரொம்ப ஹார்டா கஷ்டப்பட்டு அது என்ன பண்றாரு, அப்படியே கட் பண்ணிட்டு இருக்காரு. All the little animals became desperate and wanted to protect the apple tree at any cost. So அந்த அனிமல்ஸ், பேர்ட்ஸுக்கெல்லாம் அத அப்படி ரொம்ப இதாயிட்டாங்க, எப்படியாவது நம்ம தடுத்துறணும், எப்படியாவது இந்த ட்ரீயை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிடணும், விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, ஒன்ஸ் அகெயின் அப்படியே அந்த சர்க்கிள் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எது அப்படின்னா அந்த ட்ரீயை ரவுண்ட் அடிச்சுட்டு, they ran around in circles, அப்படியே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே சத்தம் போட்டுக்கிட்டே அவரை வெட்ட விடாம அப்படியே தடுத்துக்கிட்டே அவங்க சுத்திக்கிட்டே வராங்க. ஏன்னா அவர் ஃப்ரீயா இருந்தா வெட்ட முடியும், இவங்க டிஸ்டர்ப் பண்றதா என்ன பண்ண முடியும், அவரால் வெட்ட முடியாது. ஸோ அவங்க அவரை டிஸ்டர்ப் பண்ணி அப்படியே சர்க்கிள் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. யாருன்னா அந்த பேர்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லாம். திஸ் brought the children out. ஸோ இந்த பேர்ட்ஸ், அனிமல்ஸ்லாம் அப்படியே பயங்கரமா சத்தம் போட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்களா. இந்த சவுண்ட் கேட்டு யாரெல்லாம் வெளியே வந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில்ட்ரன், குழந்தைகள் எல்லாம் வெளியே வர்றாங்க வீட்டுல இருந்து. என்னடா பயங்கரமா சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தாதான் தெரியுது, நம்ம ஃபார்மர் என்ன பண்றாரு, அந்த ட்ரீயை வெட்டிட்டு இருக்காரு. பேர்ட்ஸ்
ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. The farmer's daughter and her friends began to plead with him. ஸோ இதை பார்த்தோன்னே அந்த ஃபார்மருக்கு ஒரு பொண்ணு, ஒரு டாட்டர் இருக்காங்க. அவங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்கெல்லாம் தான் இப்போ என்ன பண்றாங்க, அந்த ட்ரீ கடையில் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. எப்படி நம்ம ஃபார்மர் பாயா இருக்குமோ விளையாண்டாரோ அதே மாதிரி இவங்க விளையாண்டுருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வேகமா ஓடி வந்து ப்ளீஸ் டோன்ட் கட் த ட்ரீ, மரத்தை வெட்டாதீங்கன்னு சொல்லிட்டு அவரை கெஞ்சுறாங்க. They gathered around the farmer and said, please don't cut the tree. ஸோ எல்லாரும் அவரை சுத்தி நின்றுட்டு ப்ளீஸ் மரத்தை வெட்டாதீங்க, ப்ளீஸ் டோன்ட் கட் த ட்ரீ, வெட்டாதீங்கன்னு சொல்லி அவங்க எல்லாம் கெஞ்சுறாங்க. We play here just like you did. இப்ப என்ன சொல்றாங்க, நீங்க எப்படி ஒரு ஸ்மால் பாயா இருக்கும் போது எப்படி என்ஜாய் பண்ணி இந்த ட்ரீ கடியில விளையாண்டீங்களோ அதே மாதிரிதான் நாங்களும் இப்ப விளையாண்டுட்டு இருக்கோம். சோ அத ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. These small animals live here. என்ன சொல்றாங்க, இந்த அனிமல்ஸ் எல்லாம் இங்கதான் வாழ்ந்துட்டு இருக்குது. If you cut the tree, where will they go? நீங்க இந்த மரத்தை கட் பண்ணீங்கன்னா, இந்த ட்ரீயை கட் பண்ணீங்கன்னா where will they go? அவங்க எங்க போவாங்க, அவங்க ஷெல்டருக்கு எங்க போவாங்க? So please don't cut the tree அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யாருன்னா அந்த கிட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. You can enjoy the shade when you become old. It is a beautiful tree. ஸோ உங்களுக்கு ஏஜ் ஆகும்போது, நீங்க ஓல்ட் ஆகும்போது, வயசாகும்போது நீங்க அந்த ட்ரீயை கடியில போய் உட்காந்து அதோட ஷேட், அந்த நிழலை நீங்க என்ஜாய் பண்ணலாம். பிகாஸ் இட் இஸ் அ பியூட்டிஃபுல் ட்ரீ, இது ஒரு அழகான மரம். ஸோ ப்ளீஸ் டோன்ட் கட் த ட்ரீ அப்படின்னு சொல்லி அந்த எல்லா கிட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்றாங்க, அவர்கிட்ட கெஞ்சுறாங்க. All of a sudden the farmer noticed a small fruit hanging from a branch. ஸோ இந்த பேர்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் சுத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த சில்ட்ரன்லாம் வந்து சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க. இதெல்லாம் சொல்லி கேட்டே இருக்கும்போது இந்த ஃபார்மர் என்ன பாக்குறாரு அப்படின்னா, he noticed a small fruit, ஒரே ஒரு ஆப்பிள் மட்டும் அந்த ட்ரீல ஒரு பிரான்ச்ல வந்து இருக்கிறத பாக்குறாரு. யாருன்னா நம்ம ஃபார்மர். It was an apple and looked as delicious as the ones he ate as a boy. ஸோ அந்த ஆப்பிள் அவர் பார்த்தோன்னே, அவர் ஒரு ஸ்மால் பாயா இருக்கும்போது அவர் சாப்பிட்ட அந்த ஆப்பிளோட ஞாபகம் அவருக்கு வருது. அதே டெலிஷியஸான அந்த ஆப்பிள் அவர் கண் முன்னாடி நிக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதை அப்படியே பாக்குறாரு. He plucked it and bit into the juicy fruit. ஸோ உடனே என்ன பண்றாரு அந்த ஃபார்மர், அந்த ஒரே ஒரு ஆப்பிளை அதை வந்து புடுங்குறாரு. அதை பிளக் பண்ணி என்ன பண்றாரு, அதை டேஸ்ட் பண்றாரு. The memories of the fun he had as a boy came rushing back. ஸோ அந்த ஆப்பிள் அவர் டேஸ்ட் பண்ணோடனே, அந்த ஜூஸ் அவர் வாய்க்குள்ள போனோடனே அவருடைய ஓல்டு மெமரிஸ்லாம் அவர் ஞாபகத்துக்கு வருது. அவர் எப்படி அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணாரோ, அவர் எப்படி அந்த டேஸ்டான அந்த ஜூஸை என்ஜாய் பண்ணாரோ அதெல்லாம் இப்ப அவர் ஞாபகத்துக்கு வருது. When his daughter saw the change expression in her father's face, she started pleading harder. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, அவரோட ஃபீல் பண்றாரு. அவர் ஃபீல் பண்ணோன்னா அந்த பழைய ஓல்டு மெமரிஸ்லாம் வரவும் கொஞ்சம் அவரோட ஃபேஸ்ல ஒரு ரியாக்ஷன் சேஞ்ச் ஆகுது, கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி தெரியுது. இதை யார் நோட்டீஸ் பண்றா அப்படின்னா, நம்ம ஃபார்மருடைய டாட்டர். அந்த பொண்ணு நோட்டீஸ் பண்ணிட்டு, ஓ அப்பா ஏதோ கொஞ்சம் யோசிக்கிறாரு, அவர் ட்ரீயை கட் பண்ண வேணாம்னு யோசிக்கிறாரு போல் இருக்கு, அவர் மைண்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது, அவருடைய ஓல்டு மெமரிஸ் ஞாபகத்துக்கு வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணு அவர் பக்கத்துல போயிட்டு என்ன பண்ணுது, இன்னும் நல்லா ப்ளீட் பண்ணுது, நல்லா கெஞ்சுது, அப்பா ப்ளீஸ் கட் பண்ணிடாதீங்க, ப்ளீஸ் டோன்ட் கட் த ட்ரீ அப்படின்னு சொல்லி பயங்கரமா அவங்க அப்பாட்ட அந்த பொண்ணு கெஞ்சுது. The farmer put down his axe. இப்ப அந்த ஃபார்மர் என்ன பண்றாரு, அந்த ஆக்ஸ கீழே போட்டாரு. He understood that the tree was home to many lovely animals and provided them with so many things. So இப்ப அவர் ரியலைஸ் பண்றாரு, அவருடைய மிஸ்டேக்கை ரியலைஸ் பண்றாரு. அவருக்கு இப்ப புரியுது, என்ன புரியுது அப்படின்னா, இந்த ட்ரீ வந்து தனக்கு மட்டும் கிடையாது, இந்த அனிமல்ஸ்க்கு, இந்த பேர்ட்ஸுக்கு, இந்த இன்செக்ட்ஸுக்குலாம் எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. ஸோ அவருடைய ஓல்டு மெமரிஸ் அவர் ஞாபகத்துக்கு வரும்போது தான் அவர் விளையாண்டது, அவர் டேஸ்ட் பண்ணது, அந்த பேர்ட்ஸ் அனிமல்ஸ் இருந்தது, அந்த ஹாப்பி மொமெண்ட்ஸ் எல்லாம் இப்பதான் அவர் ஞாபகத்துக்கு வரவும் அவர் அவருடைய மிஸ்டேக்கை ரியலைஸ் பண்ணி இப்பதான் அவர் ஃபீல் பண்றாரு. He wanted his little girl to have the childhood that he had. அவர் எப்படி என்ஜாய் பண்ணி மகிழ்ச்சியா இருந்தாரோ அதே இது தன்னுடைய பொண்ணுக்கும் வேணும், தன்னுடைய டாட்டருக்கும் அது கிடைக்கணும், அவங்களுக்கு அது மிஸ் ஆயிடக்கூடாது
அவர் ஒரு பாயா இருக்கும்போது எவ்வளோ என்ஜாய் பண்ணாரோ அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து, அதே மாதிரி தன்னுடைய பொண்ணும் அதை என்ஜாய் பண்ணும் அப்படிங்கறத அவர் ரியலைஸ் பண்றாரு. He threw away the axe and said to his daughter, I promise that I will never cut this tree. அப்ப அவர் என்ன சொல்றாரு, உடனே அந்த ஆக்ஸ் அப்படியே தூக்கி எறிஞ்சிடுறாரு. அதை தூக்கி எறிஞ்சிட்டு அவர் பொண்ணுகிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாரு, I promise you, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன். என்ன ப்ராமிஸ் பண்றேன், I will never cut this tree. நான் எப்பவுமே இந்த மரத்தை கட் பண்ண மாட்டேன், வெட்ட மாட்டேன். You and your friends will have your tree and your playground. So லாஸ்டா சூப்பர்பா சொல்றாரு பாருங்க, you and your friends, நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும், உனக்கும் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்க ட்ரீ பத்திரமா உங்களுக்கே திருப்பி இருக்கும், அதுக்கு ஒன்னும் ஆகாது. and your playground, ஏன்னா அங்கதான் அவங்க விளையாடுவாங்க. சோ உங்க ட்ரீயும் உங்க பிளே கிரவுண்டையும் உங்களுக்கு நான் திருப்பி கொடுத்துறேன். ஐ ப்ராமிஸ் யூ ஐ வில் நெவர் கட் த ட்ரீ, அதை நான் வெட்ட மாட்டேன். உங்க ட்ரீயும் உங்க பிளே கிரவுண்டும் உங்களுக்கே சொந்தம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அந்த கிட்ஸ் எல்லாம் ஒரே ஹாப்பி ஆயிடுறாங்க. சோ அந்த ட்ரீல இருந்த அந்த அனிமல்ஸ், பேர்ட்ஸ், இன்செக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. சோ அந்த ட்ரீ வந்து ஒண்ணுமே ஆகாம அப்படியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு ஸ்டோரி எண்ட் பண்றாங்க. சோ இந்த ஸ்டோரி மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரீஸ் ஆர் வெரி யூஸ்ஃபுல். ட்ரீஸ் எப்பவுமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நம்ம ட்ரீஸை வந்து we have to plant more trees, மரங்களை அதிகமா வளர்க்கணுமே தவிர அது எப்பவுமே we should never cut the trees, மரங்களை வெட்டக்கூடாது அப்படிங்கறத நம்ம இந்த ஸ்டோரி மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? I hope you would have understand the story clearly. Thank you students.